அனைவருக்கும் வணக்கம். ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. தெரியாமையே இருக்கிறீங்க உலகத்தில் நிறைய பேர், ஏகப்பட்ட பேர். ஒருத்தர் சொல்கிற வேதை சொல்லி சொல்லி திரும்பி திரும்பி சொல்கிறது, அதை பார்த்து பழகி போச்சு. என்ன பண்ணுறது? இப்போ ஒரு மீடியான்னு எடுத்துக்கலாம், ஒரு போஸ்டிங்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு போஸ்டிங் போடுறோம், சரிங்களா? ஒரு போஸ்டிங் போட்டு 100 சப்ஸ்கிரைபர் வர்றது பெருசுங்கிறாங்க. அப்போ தான் நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் இருக்குது, சிரிக்கலாம், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது, இல்லை எனக்கு கருத்துள்ள வீடியோவாக இருக்குது. அதனால வந்து ஒரு போஸ்டிங் போட்டு 100 சப்ஸ்கிரைபர் வர்றது நல்லதாம்மா. 100 போஸ்டிங் போட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றது கெட்டதா? கெட்டது, அதனோட வேல்யூ மூமெண்ட் இல்லைன்னு. 100 போஸ்டிங் போட்டு ஒரு சப்ஸ்கிரைபரும் கூட வாங்க முடியல அப்படின்னா வீடியோ சரியில்லையா, இல்லை அவர் சொல்லக்கூடிய கருத்து சரியில்லையா? ஒரு சிலர் நல்ல கருத்து சொன்னாவே பிடிக்காது, ஒரு சிலருக்கு புரியாது, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ஒன்று, சரிங்களா? 20,000 வீடியோ ஒருத்தர் போஸ்டிங் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10,000 ஃபாலோவர்ஸ் வருது. 20,000 போஸ்டிங் போட்டு 10,000 ஃபாலோவர்ஸ் வருது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? வீடியோவே சரியில்லையாட்டக்குது, அதனால தான் ஃபாலோவர்ஸ் வரல. அது சொல்கிறீங்க மட்டும்தான். உண்மையாக பார்க்குறீங்க, மனுஷனுக்கு எல்லா விஷயம் தெரிய மாட்டேங்குது. 20,000 வீடியோ போட்டிருக்கான் பாரு, இல்லை சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி வராட்டும் சரி, யார் பார்த்தாலும் சரி பார்க்காட்டும் சரி, அவனோட கடமை செஞ்சுட்டு போகிறேன்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு எதை நோக்கி வரும்? சரி, 10,000 போஸ்டிங் போட்டான், 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் வந்துடும் வாய்ப்பு. என்னென்ன கண்டென்ட் போடுறா, எதை போடுறா, எப்படி போடுறா அப்படின்லாம் இருக்குது. அதை வச்சுத்தேன். இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி உலகத்துக்கு எதுவும் அறிவு சார்ந்தமாக சொல்ல, சமூக சேவையெல்லாம் சொல்ல, அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. உனக்கு பயன்பெறலைன்னா மற்றவங்களுக்கு அது பயன்பெறும். ஒரு கருத்து கணிப்பு, நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த சின்ன குழந்தை கூட போய் கேட்கணும். எல்லா ஸ்கூல்லேயே ஆகட்டும், இல்லை தெரிஞ்ச பசங்க சின்ன பசங்கள்ட்டலாம் கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்மளோட கருத்து கணிப்பு தப்புன்னு அர்த்தம். வீடியோ பொறுத்து, என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்து, ஒரு கருத்து வீடியோ ஆகட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் வீடியோ ஆகட்டும், ஒரு டான்ஸ் வீடியோ ஆகட்டும், ஒரு பாட்டு வீடியோ ஆகட்டும், ஒரு முகபாவனைகள் ஆகட்டும், எல்லாமே டோட்டலாகவே அரசியல் சம்மந்தமாக இல்லை. இந்த இதுவே நீங்கள் சின்ன சின்ன பசங்களோட கேட்கும் பொழுது அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் அப்போ நம்மளோட கருத்து கணிப்பு எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பாருங்கள். அப்போ வீடியோ அதிகமாக போடக்கூடாது, போடணுன்னே சொல்ல மாட்டோம், எவ்வளவோ போடலான்னு சொல்லுவோம். எத்தனை வீடியோ நம்ம போடுறோமோ அத்தனை பேருக்கு ரீச் ஆகுது பயங்கரமாக. ஊருக்கு ஃபேமஸ் ஆகுது, தாலுக்காவுக்கு ஃபேமஸ் ஆகுது, ஊருக்குள்ளே ஃபேமஸ் ஆகுது, மாவட்ட அளவில் ஃபேமஸ் ஆகுது. ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபேமஸ் ஆகாது. இது நிறைய பேர் தெரியாதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. நன்றி.